நிலைக்கு உயர்வதற்கு கூட துணை இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாக்கியத்துறை தான். இங்கதான் மெயின் பாயிண்ட் பயிற்சி மனநல வேண்டும் சொல்றாங்க. மனைவிக்கு நிச்சயிக்கப்பட்டது அப்பவே யார் அவங்களுக்கு வாக்கிய துணை அப்படிங்கிறது இரண்டிலே தீர்மானிச்சிருக்கா நம்மளோட நம்ம சொல்றோம். எப்படி சொல்றாங்க? நம்மளுடைய எண்ணத்துக்கேற்ப மனங்கோள் மாங்கல்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே கருத்துக்குள் இருக்குது. நம்ம எண்ணங்கோள் வாழ்வுங்கிற மாதிரி மனங்கோள் மாங்கல்யம் போல நம்மளுடைய எண்ணத்துக்கேற்ப நம்மளுடைய செயலுக்கேற்ப நம்ம பெரியவர்களுடைய வளர்ச்சிக்கேற்ப நம்ம பேராசிரியர் சண்முக வடிவேல் ஐயா ஒரு அற்புதமான பாட்டு பாடினார் குரு வணக்கத்தில். தந்தைதாய் உயிர் ஒன்று சேர்ந்து தலைத்தோருடலாய் உலகில் வந்து அந்த ஈருயிர்கள் செய்த விதைகள் ஆழமா மற்றும் அழித்த பதிவுகள் எல்லாம் நம்ம சொத்தாச்சு. காடு தோட்ட பங்களா நகை கட்டல் அப்புறம் தான் வருங்க. நம்ம சண்முக வடிவேல் ஐயா சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் அப்புறம் தான் வரும். தந்தைதாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்தோர் உடலாய் உலகில் வந்தோம். அந்த ஈருயிர்கள் செய்த விதைகள் ஆரம்பம் மற்றும் அழித்த பதிவுகள் எல்லாம் நம்ம சொத்தாச்சு. இதுதான் நம்ம சொத்து. இதுக்கேற்பதான் நம்மளுடைய வாக்கியத்துறை அமையுது. இந்த வாக்கியத்துறை அமைச்ச உடனே அங்கங்க முரணங்கள் வருது, அங்கங்க சில சங்கடங்கள் ஏற்படுது. இதெல்லாம் எதுக்குங்க? நம்ம அறிவை உயர்த்துவதற்கு தான். வெற்றியை மகிழ்ச்சி கொடுக்கும், தோல்வி பாடத்தை கொடுக்கும், கஷ்டம் பாடத்தை கொடுக்கும். நம்ம மனைவியோ நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நம்ம கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னா அறிவை உயர்த்துறாங்க அப்படின்னு நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கணும். தலைவரையா கூட அதை செக்ரட்டரியை சொல்லி போனோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம உயர்த்துவதற்காக நம்முடைய வந்த நோக்கத்தை நிறைவுபடுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை தான். நம்மளுடைய பிறப்பினுடைய நோக்கம் பிறந்து வளர்ந்து சாவதற்கல்ல. நம்ம அந்த இறைநிலையிலிருந்து வந்து இறைநிலையோடு போய் இணைவதற்காகத்தான் நம்மளுக்கு வாழ்க்கை துணை அமைச்சிருக்கு. இது கடவுள் கொடுத்த வளம் அப்படின்னு அதனாலதான் இது சொல்றாங்க. நம்மளுக்கு சில நேரம் சந்தோஷத்தையும் நம்மளை நல்லா கவனிக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய செய்யக்கூடிய செயல்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் சரியாக இருக்கு. சில இடத்துல நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய செயலும் தவறா இருக்கையில் அங்க எல்லாம் சங்கடங்கள் வருது. ஏன்னா நம்மளை திருத்துவதற்காக, நம்மளை உயர்த்துவதற்காக, நம்மளை மேன்மைப்படுவதற்காக, அறிவுகளை உயர்த்துவதற்காக. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இணைந்ததனுடைய நோக்கமே அதுதான். இதை எல்லாமே நம்மளுடைய திருமணத்துல சொல்லிட்டு அவங்க மந்திரத்துல சொல்லிட்டு பண்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை துணை வந்து நம்மளுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு வந்தது. இதுல இந்த ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதெல்லாம் கிளாஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி பொது மேடையில நிறைய பேச முடியாது. இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. நம்ம நோக்கத்தை வாழ்வினுடைய நோக்கம், பிறப்பினுடைய நோக்கம் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். பிறப்பின் நோக்கம் நம்ம எங்கிருந்து வந்தோமோ அங்க இரண்டில நாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமில்ல, அது ஒரு பாட்டு. நம்ம குழந்தைகளை வளர்த்துறது மட்டுமில்ல, அது ஒரு பாட்டு. நம்ம 4 பேருக்கு நல்லவங்க அப்படின்னு பேர் சம்பாதிக்கிறது அது ஒரு பாட்டு. ஆனா எல்லாமே ஒரு பாட்டு தான், ஒரு பகுதி தான். ஆனா எல்லா நேரத்திலும் ஒரே சிந்தனையில் இருக்கணும். நம்ம அறிவிலும் ஒதுங்கியோடும் இறை உணர்வு பெறணும் அப்படிங்கிற எண்ணம் கூடவே இருந்துட்டு இருக்கும். அந்த நிலைக்கு நாம் உயர்வதற்கு இந்த அறிவு திருக்கோயில் எல்லாம் நமக்கு உதவி செய்து நல்லபடியா நாம இன்னைக்கு இங்க கூடியிருக்கிறோம். இது ஒரு பாட்டு.